அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். மேன்லைஃப் ஸ்டுடியோஸ் வழங்கும் இன்ஃபர்மேஷன் யூனிவர்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற தலைப்பு புளூட்டோ அப்படிங்கிற கிரகம் தான் பூமிக்கு தண்ணீரை தந்ததா அப்படிங்கிறதையும், ஜூபிட்டர் மற்றும் சாட்டர்ன் அப்படிங்கிற ரெண்டு கிரகங்கள் பூமிக்கு எப்படி பாதுகாவலனா இருக்கு அப்படிங்கறதையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாமல் பல விண்வெளி பத்தின சுவாரஸ்யமான தகவலும் அடங்கி இருக்கு. அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சூரிய குடும்பத்துல மொத்தம் 9 கிரகங்கள் இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இதுல பிளானட் அப்படிங்கிற அந்தஸ்தை புளூட்டோ 2006ல இழந்துருச்சு. இதுல இன்டர்நேஷனல் அஸ்ட்ரானமர்ஸ் யூனியன்ல தான் இந்த பிரச்சனையே வந்தது. புளூட்டோ அப்படிங்கிறது ஒரு கிரகமே இல்ல, இது கிரகம் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அடிப்படையான 3 விஷயங்கள்ல ஒரு விஷயத்தை அது தவறப்பட்டுருச்சு. அந்த அடிப்படையான 3 விஷயங்கள் என்னன்னா, ஒரு கிரகம் அப்படிங்கிறது சூரியனை சுத்தி வரக்கூடியதா இருக்கணும். இரண்டாவது, ஒரு கிரகம் ஸ்பியர் வடிவத்துல, அதாவது பந்து போன்ற ஒரு வடிவத்துல இருக்கணும். இந்த 2 கண்டிஷனையுமே புளூட்டோ பாஸ் பண்ணிடுச்சு. ஆனா ஃபெயில் ஆனது என்னமோ 3வது கண்டிஷன் தான். அந்த கிரகத்துக்குன்னு ஒரு தனியான ஒரு ஆர்பிட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புளூட்டோடைய ஆர்பிட் ஆனது நெப்டியூனுக்குள்ள கிராஸ் பண்ணி சுத்தும். அதனாலதான் புளூட்டோ கிரகம் இல்லை அப்படின்னு அறிவிச்சாங்க. ஆனா இந்த புளூட்டோ தான் நம்ம பூமிக்கு தண்ணீர் கொண்டு வருவதற்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. புளூட்டோ எப்படி நம்ம பூமிக்கு தண்ணீரை கொண்டு வந்து தந்தது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி கோல்டிலாக்ஸ் ஜோன் அப்படின்னா என்னன்னு பாத்திரலாம். கோல்டிலாக்ஸ் ஜோன் அப்படின்னா பூமி இப்ப இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் கோல்டிலாக்ஸ் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. பூமி சூரியன்ல இருந்து சரியா அந்த கோல்டிலாக்ஸ் ஜோன்ங்கிற தூரத்துல தான் இருக்கு. அந்த ஜோன்ல இருக்கிறதுனால மட்டும்தான் நம்ம பூமியில உயிர்கள் வாழ முடியுது, உயிர்கள் புதிதாக பிறக்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க. இதனாலதான் இதற்கு பேர் கோல்டிலாக்ஸ் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோல்டிலாக்ஸ் ஜோன்ல இருக்கிறதுக்கு காரணமும் இருக்கு. இதற்கு காரணமா இருக்கக்கூடியது மற்ற கிரகங்கள் தான். நாம எப்போதுமே யோசிப்போம், ஏன் இத்தனை கிரகங்கள், இத்தனை கோடி நட்சத்திரங்கள் இருக்கு அப்படின்னு. ஆனா எல்லாத்துக்குமே ஒவ்வொரு காரணங்களோட தான் இருக்கு. பூமி சரியாக இந்த கோல்டிலாக்ஸ் ஜோன்ல இருக்கிறதுக்கான காரணமே மெர்க்குரி, வீனஸ், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன் தான். இந்த கிரகங்கள் எல்லாமே எப்படி இதுக்கு காரணமா இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஒரு கற்பனைக்காக நம்ம எடுத்துக்கலாம். சூரியன்ல இருந்து முதல் கிரகமான மெர்க்குரியும் 2வது கிரகமான வீனஸும் இல்லைன்னு சொன்னா இந்த பூமியானது கோல்டிலாக்ஸ் ஜோன்ல இருக்காது. அது நேர சூரியனுக்கு பக்கத்துல இருக்கும். சூரியனுக்கு பக்கத்துல இருந்தா இதோட டிகிரி 400ல இருந்து 1200 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். இவ்வளவு வெப்பத்துல எந்த ஒரு உயிரினமும் தோன்ற வாய்ப்பே இல்லை. இப்ப அப்படியே தலைகீழ ஜூபிட்டர், சாட்டர்ன் இல்லாம இருந்திருந்தால் இந்த கோல்டிலாக்ஸ் ஜோனை விட்டு பூமி தப்பிச்சிருக்கும். காரணம் ஜூபிட்டர், சாட்டர்ன்ல இருக்கக்கூடிய கிராவிட்டி, புல் அண்ட் புஷ் ஃபோர்ஸ் தான். இந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணுதுன்னா நம்ம கிரகங்களை அந்தந்த இடத்துல இருக்க வைக்குது. இதனாலதான் நம்ம பூமி 400 கோடி வருஷங்களா இதே இடத்துல கோல்டிலாக்ஸ் ஜோன்லயே சுத்திட்டு இருக்கு. புளூட்டோ எப்படி நம்ம பூமிக்கு தண்ணீரை கொண்டு வந்தது அப்படிங்கறத பார்க்கலாம். சரியாக 410 கோடி வருஷத்துக்கு முன்னாடி பூமி சூரியன்ல இருந்து தோன்ற ஆரம்பிச்சது. பூமி சூரியன்ல இருந்து வெடித்து செதறி வெளியே வரும்போது கிட்டத்தட்ட ஒரு நெருப்பு பிழம்பாக, ஒரு நெருப்பு பந்து போன்ற வடிவத்துல இருந்தது. அதிக எரிமலைகளும் நெருப்பு குழம்புகளும் கற்பாறைகள் உருகிய நிலைகளும் இருந்தது. அந்த நேரத்துல நம்மளோட பூமி கிட்டத்தட்ட 2000ல இருந்து 3000 டிகிரி செல்சியஸ் உள்ள இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு டிகிரி செல்சியஸ்ல ஒரு உயிரினம் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை. ஆனா தண்ணீர் இருந்தா மட்டும்தான் இதற்கான சாத்தியக்கூறுகள் வரும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு பூமிக்கு தண்ணீர்களை அனுப்பியது. நாம எப்பவுமே ஆச்சரியப்படக்கூடிய ஒன்று இந்த கடல்கள் தான். கடல்களை நம்ம பார்க்கும்போது இவ்வளவு பெரிய கடல் எப்படி உருவாகிருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். உண்மையிலேயே இந்த கடலுடைய தண்ணி எல்லாமே விண்கற்கள் இருந்து வந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. விண்கற்கள் மூலமாக வந்த கடல் தண்ணிக்கும் புளூட்டோக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறத பார்க்கலாம். இதற்கு நாம வாயேஜர் 1 இருக்கக்கூடிய இடத்துக்கு போனோம். வாயேஜர் 1 அப்படிங்கிறது நம்ம பூமியில இருந்து 42 வருஷத்துக்கு முன்னாடி அனுப்பப்பட்ட ஒரு ப்ரோப். இந்த ப்ரோப் வேற்று கிரக வாசிகள் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக அனுப்பப்பட்டது. இந்த ப்ரோப் சரியாக கைப்பர் பெல்ட் பக்கத்துல இப்ப இருக்கு. இந்த கைப்பர் பெல்ட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். கைப்பர் பெல்ட் அப்படிங்கிறது நம்ம சூரிய குடும்பத்தை சுத்தி இருக்கக்கூடிய விண்கற்களுடைய கூட்டம் தான் இந்த கைப்பர் பெல்ட். இந்த கைப்பர் பெல்ட் 1992 கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கைப்பர் பெல்ட்ல தான் எல்லா விதமான விண்கற்களும் இருக்கு. இந்த விண்கற்களுக்கு மத்தியில இருக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் புளூட்டோ. இந்த புளூட்டோவுடைய விசையும் புளூட்டோவுடைய வேகமும் தான் இந்த கற்களை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு கூட சொல்றாங்க. இந்த கற்களானது சூரியனாலும் மற்ற கிரகங்களுடைய கிராவிட்டி புல்னாலும் ஈர்க்கப்பட்டுதான் அந்த கைப்பர் பெல்ட்டை விட்டு தப்பிச்சு மற்ற கிரகங்களுக்குள்ள விழுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப எப்படி இந்த விண்கற்களுக்குள்ள தண்ணீர் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். விண்கற்களுக்குள்ள ஐஸ் வடிவத்துல தண்ணீர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. விண்வெளியில விண்கற்கள் இருக்கக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா -400 டிகிரிக்கு கீழே தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல தண்ணீரானது ஐஸ் வடிவத்துல இருக்கும். தண்ணீர் மட்டும் இல்ல, அமோனியா, மீத்தேன் போன்ற கேசஸும் அதுல ஐஸ் வடிவத்துல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கடல்கள் உருவாவதற்கு முன்னாடி பூமியில ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாம தான் இருந்திருக்கு. விண்கற்கள் இருக்கக்கூடிய தண்ணி தான் அந்த கடலை உருவாயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு விண்கல்ல 2,50,000 மெட்ரிக் டன் அளவிலான தண்ணீர் இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த தண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த விண்கற்களானது பூமியில மோதும் போது உள்ள இருக்கக்கூடிய ஐஸ் வடிவத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரானது
வெளியே சிதறப்படும் பொழுது உருகி தண்ணீராக மாறும். இந்த தண்ணீராக மாறியதுதான் இப்போது கடலாக நம்ம கிட்ட இருக்கு. மழை மூலமா தான் நமக்கு நதிகள் எல்லாமே உருவாயிருக்கு. இது எல்லாமே 400 கோடி வருடங்களுக்கான வரலாறு. இந்த இடத்துல நமக்கு ஒரு கேள்வி எழும், எப்படி புளூட்டோ விண்கற்களை அனுப்பியிருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இது ஒரு சயின்டிபிக் விளக்கமா கூட நம்ம எடுத்துக்கலாம். கைப்பர் பெல்ட்ல இருக்கக்கூடிய விண்கற்களானது எலிப்டிக்கல் பாத்துல சுத்திட்டு இருக்கு. எலிப்டிக்கல் பாத்துல சுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆர்பிட் கொண்ட ஒரு விண்கல்லானது எப்படி தப்பிச்சு பூமியை நோக்கி வரும்? இதற்கான விடை புளூட்டோ கிட்ட தான் இருக்கு. புளூட்டோல ஏற்பட்ட கிராவிடேஷனல் மாறுதல்கள்னாலதான் இந்த கற்கள் பூமியை பார்த்து வந்திருக்கு. சரி, இப்ப நமக்கு ஒரு கேள்வி வரும், ஏன் இப்ப நமக்கு இந்த மாதிரியான ஒரு விண்கற்கள் வரல அப்படிங்கிற கேள்வியும் வரலாம். இது எல்லாமே 200 இருந்து 300 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். இந்த விஷயம் கிட்டத்தட்ட 6.6 கோடி வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் கூட நடந்திருக்கு. இந்த விண்கற்களானது பூமியில வந்து மோதிருக்கு. அப்படி மோதிய விண்கற்களுடைய கூட்டத்துல அழிஞ்சதுதான் நம்மளுடைய டைனோசர் கூட்டம். அது மட்டும் இல்லாமல் டைனோசர்கள் வல்கனோ எரப்ஷன் சொல்லக்கூடிய எரிமலை வெடிப்புகள்னாலையும் இறந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த விண்கற்கள் இப்ப ஏன் வரதில்லை அப்படின்னு சொன்னா, இந்த விண்கற்களானது வந்துகிட்டே தான் இருக்கு. இதை தாங்கக்கூடிய தடுக்கக்கூடிய ஒரு ஆட்களா இருக்கிறது தான் ஜூபிட்டர் அண்ட் சாட்டர்ன். இந்த 2 கிரகமும் நம்ம பூமியோடைய பாதுகாவலர்கள். அவ்வளவு தூரத்துல இருந்து வரக்கூடிய மிகப்பெரிய விண்கற்கள் எல்லாமே ஜூபிட்டர் சாட்டர்னுக்குள்ளேயே வெடிச்சு சிதறியது. பூமி மேல வந்து விழுவதற்கான சாத்தியங்களை இந்த ஜூபிட்டரும் சாட்டர்னும் குறைச்சிக்கிட்டே இருக்கு. பல விண்கற்கள் பூமி மேல வந்து விழாம இருக்கு. இந்த வீடியோல இருந்து நாம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, பூமி அப்படிங்கிறது தேவையான ஒன்றாதான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது யதார்த்தமாக உருவாகவே இல்லை அப்படிங்கிறது இதுல நமக்கு தெரிய வருது. மிகச் சரியான அளவுல அதிக தண்ணீர் கொண்ட பூமியா இருக்கு. அதே மாதிரி நம்ம பூமியானது 15 இருந்து 23 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம், புராண கதைகளை மூட நம்பிக்கைகள் நம்ம சொல்லவே முடியாது. நம்ம புராண கதைகள்ல தண்ணீர்ல இருந்தா உயிரினம் உருவாச்சு அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நம்ம பார்க்கும்போது கைப்பர் பெல்ட்ல இருக்கக்கூடிய புளூட்டோ கிரகமும் அதை சார்ந்த விண்கற்கள் எல்லாமே தான் இந்த தண்ணீர் உருவாவதற்கான காரணமா இருந்திருக்கு அப்படின்னு சொன்னா, இது ஏதோ ஒரு தேவைக்காக தான் இந்த பூமி உருவாயிருக்கு அப்படிங்கிறது இதுல இருந்து புலப்படுது. இதைத்தான் சயின்ஸும் சொல்லுது. முதல் முறையாக தண்ணீரில் இருந்து உருவாயிருக்கு. இது பேர் anaerobic organisms அப்படின்னு சொல்றாங்க. இந்த anaerobic organisms அப்படிங்கிறது தண்ணீர்ல இருந்து உருவான ஆர்கானிசம்ஸ். இதுதான் உலகத்தின் முதல் உயிரினம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது மாதிரியான வீடியோக்கள் உங்களை வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.